விழுப்புரம் அருகே முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 145க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த கிராமங்களில் மக்கள் பிரதிநிதிகள் யாரும் வரவில்லை என்று மக்கள் கோரிக்கையிருந்த நிலையில் விழுப்புரம் அருகே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு கால்நடைகளை இழந்திருக்கும் நிலையில் உணவு, குடிநீர் எதுவும் வழங்கப்படவில்லை என கூறி அந்த பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரம் காவல் ஆய்வாளர் ஆர்ப்பாட்டத்தில் மறியலில் ஈடுபட்டவர் மீது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி உரிமையில் திட்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உரிமையில் பேசியதாக பிரச்சனை பெரிதாகி விட்டது என்ற கருதி மீண்டும் போராட்டம் அதிகாக நடக்கிறது. இன்னும் வரை அந்த பகுதியில் நிவாரண உதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதுதான் அந்த மக்களின் ஆதங்கம். ஒரு வார காலமாக தொடர்ந்து மின்சாரம் இல்லை என்றும் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.